மக்களே 50 நேற்று எபிசோடில் உமன்ஸ் டே, அதுக்கு ஒரு விஷயம் கூட பண்ணல, அதுக்கு மன்னிச்சிருங்க. அந்த உமன்ஸ் டே ஸ்பெஷலாக நிறைய டாஸ்க்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த ஒரு சில டாஸ்க்லாம் பார்க்கறதுக்கு. சரி நம்மளும் பார்க்குறமே, ஏதாவது ஒரு டாஸ்க்கை ட்ரை பண்ணுவோன்னு ஒரு டாஸ்க்கை ட்ரை பண்ண போன எனக்கு கால் பிடிச்சிக்கிட்டு தான் மிச்சம். அதன் மூலியமாக எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்றதையும் வீடியோ எண்டில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் வீடியோவுக்கு லைக் அண்ட் ஐப்பு பண்ணிடுங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் பல பேர் பண்ணாமே பார்க்குறீங்க. பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு பக்கம் நேற்று எபிசோடில் விக்ராந்த் மற்றும் பிரின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கரியரை பற்றியும் பேசினதாக இருக்கட்டும், இந்த வீட்டுக்குள்ளே 5 இயர்ஸ் வந்து நடந்துக்கிற சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் சென்சிபிளாக இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் போது அங்கங்கே வீட்டுக்குள்ளே நடக்கிற அந்த அரசல் புரசல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நடக்குது. யுவிகா அண்ட் ரிதி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரிதி வந்து அந்த சிமித் மேலே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து சிமித் வந்து ஏதோ ஃப்ளர்ட் பண்ணுறதோ, ரிதிக்காக வந்து நிற்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ரொம்ப 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 மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சிமித் வந்து ரிதியோட ஏஞ்சல், அவர் ஒரு ஏஞ்சல் மாதிரின்றத அவங்க பல இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துலையுமே அவங்க சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க, அவர் இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கணும், அவர் எவிக்ட் ஆக வேண்டிய ஆளே கிடையாது, நானும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ரியலி சாரி அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சாரியும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏன் இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தீங்கன்ற ஒரு விஷயத்தையுமே கன்வே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ரிதிக்கு சிமித்தை மறக்க முடியல. இது இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பிக் பாஸ்ல நம்ம பார்ப்போம், வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஃபீலிங்ஸும் சரி இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வெளில போனோன்னா ஆள் அட்ரஸே ஒன்றும் தெரியாத மாதிரி போயிடும். அந்த மாதிரி இருக்குமோ என்னமோ தெரில. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க, பார்ப்போம். அடுத்து யுவிகா மற்றும் பிரின்ஸ், இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் பிரச்சனைலாம் நடந்துச்சு இல்லையா, ஊர்வசி அந்த டாஸ்கில். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி ரொமான்ஸ் பண்ணுற சீன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே கார்டன் ஏரியாவில் நடப்பதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. ஓகே, அடுத்து ஃபாக்ஸ் வராங்க, லிவிங் ஏரியாவில் இருக்காங்களா எல்லாரையும். ஃபாக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, டாஸ்க்கு ஒருத்தர் கூப்பிட்டு போகணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்ருதிகாவும் ஃபாக்ஸும் வந்து பயங்கரமான அந்த மாக்கிங் ஆக்டிவிட்டீஸும் அப்படியே ஸ்ருதிகா பண்ணுறதை அப்படியே வந்து ஃபாக்ஸ் ஃபாலோ பண்ணி அதை டெமோ பண்ணுறதும்ன்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸ்ருதிகா பண்ணுறது அந்த ஃபாக்ஸ் அப்படியே வாக் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்ருதிகா மாதிரி ஆக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி வெறுப்பேற்றுறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அந்த விஷுவல்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, ஃபன்னியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது நேராக அர்ச்சனாவை கூப்பிட்டு போகிறாங்க. அர்ச்சனாவை கூப்பிட்டு போன உடனே அங்கே லைன் என்ன சொல்கிறாருன்னா, விஷ் பண்ணுறாரு உமன்ஸ் டேக்கு, உமன் பிளேயரை செலக்ட் பண்ணியிருக்கோம் உமன்ஸ் டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்டில் ஃப்ளிப்பு. ஆனால் எந்த பிக் பாஸ் மாறினாலும் சரி, நாங்கள் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு கேம் விளையாடுவோன்ற மாதிரி 50லையுமே அதான் பண்ணுறாங்க, அந்த பாட்டில் ஃப்ளிப் சேலஞ்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் வந்து ஃபாக்ஸு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. அதில் ஒரு 7 பாக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. என்னன்னா 0, -10,000, -20,000, -30,000. இந்த பக்கம் 10,000, 20,000, 30,000 சென்ட்ரா பாட்டில் இருக்கும். ஃபாக்ஸ் போட்டால் இப்படி போவோம், அர்ச்சனா போட்டால் இப்படி போவோம். ஸோ இந்த இதில் ஒரு குறிப்பிட்ட டைமிங் இருக்கும். அந்த டைமிங்குள்ளே எத்தனை ஃப்ளிப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஃபாக்ஸ் போட்டால் மைனஸ், இவங்க போட்டால் ப்ளஸ். அதில் அர்ச்சனா வந்து கிட்டத்தட்ட போட்டு ஒரு 30,000 ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, 30,000 ஜெயிச்ச உடனே அந்த கட்டத்தில் இருக்கிற பாட்டிலை எடுத்துக்கிட்டு கேமை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் நிறுத்துற மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து லைன் மாஸ்டர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் பாட்டில் எடுத்தது தப்பு, அதை எடுத்துருக்கூடாது, அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு 20,000 தரேன், 10,000 ரெடியூஸ் பண்ணுறேன்ற மாதிரி 10,000 ரூபா குறைச்சி விட்டுறாரு. கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாமே அர்ச்சனா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும் அவங்களுக்கு. இது ஒன்று. அடுத்து நட்டாலியாவை கூப்பிட்றாங்க 2வது டாஸ்க்கு. நட்டாலியாவை கூப்பிட்டு என்ன டாஸ்க்குனா, இதுவும் நம்ம பிக் பாஸில் பார்த்த டாஸ்க் தான். நட்டு போல்ட் இருக்கும் இல்லையா, அந்த நட்டு, அந்த நட்டை குச்சியில் வச்சு அந்த நட்டு மேலே நட்டை வந்து அடிக்கிட்டே போகும்ல, அந்த மாதிரி. ஆனால் என்ன, இதில் வந்து அந்த ஸ்டிக்கிலேயே வந்து 9 நட்டு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க 1 by 1 அரேஞ்ச் பண்ணால் போதும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நட்டாலியா ரொம்ப தெளிவு, ரொம்ப கிளாரிட்டியாக விளையாண்டாங்கன்னு சொல்லணும். 5 போல்ட் அடிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஃபாக்ஸோட போல்ட் விழுந்துருச்சு. ஸோ டைமரோ கம்மியாக போயிட்டுருக்கு, செகண்ட்ஸில் தான் போயிட்டுருக்குன்றதால ஃபாக்ஸ் அதுக்கு மேலே போனால் நம்ம அடிக்கலான்ற மாதிரி ஃபாக்ஸ் அடுக்கிற வரையும் வெயிட் பண்ணி அந்த டாஸ்க்கு ஜெயிச்சிட்டாங்க. 5க்கு 4 அப்படின்றதால அவங்களுக்கு ஒரு 30,000 ரூபா கிடச்சிது. அடுத்ததாக வன்சஜ் இருக்கார் இல்லையா, வன்சஜ், அவருக்கு வந்து ஒரு லேடி கெட்டப் போட்டு லேடி ட்ரெஸ்லாம் போட்டு பயங்கரமாக மேக்கப் பண்ணியிருந்தாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து லேடி மாதிரியே சூப்பராக முடி இருந்ததுன்னா லேடிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். அந்த மாதிரி கெட்டப்பும் சரி, அவர் ஃபேஸ் கட்டும் கரெக்டாக இருந்துச்சு. அவருக்கு வன்ஷி அப்படின்ற மாதிரி ஒரு நேமை வச்சுட்டு அவர் ஒரு கேம் விளையாட கூப்பிட்றாங்க. என்ன கேங்கன்னா, ஃப்ளிப் த கார்டை வந்து ஃப்ளிப் பண்ணுறது தான் கேமு. அந்த ஃப்ளிப் பண்ணுற கார்டை வந்து என்ன பண்ணோன்னா இப்படி ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி தூக்கி ஒரு பாக்ஸில் போடணும்.
அந்த டாஸ்க்ல ஒரு பக்கம் ஒன்சேஜ் வந்து 8 கார்டு போட்டிருந்தாங்க, ஸ்பாக்ஸ் வந்து 3 கார்டு போட்டிருந்தாங்க. அந்த இடத்துலையுமே பாக்ஸ் தோத்துட்டு ஒன்சேஜ் ஜெயிச்சிட்டார். 30,000 ரூபா, கிட்டத்தட்ட 80,000 ரூபா அந்த 3 பேர் ஜெயிச்சிருக்காங்களா. இது ஒரு பக்கம் முடியுது. அடுத்து அர்பாஸ் மற்றும் ஒன்சேஜ் 2 பேரும் பேசும்போது வேல்யூ, லாயல்ட்டி இதெல்லாம் பத்தி பேசுறாரு. ஏன்னா அவர் டேஞ்சர் ஜோன் போயிட்டு எக்ஸிட் ஆக வேண்டிய ஜோன்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கிறார் ஒன்சேஜ். இப்போ அந்த இதுவை சஸ்டெயின் பண்ணணும், என்ன பண்ணலான்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. ஏன்னா அந்த குரூப் மெம்பர்ஸே வந்து அவர் மேல நம்பிக்கை வைக்கலன்றத ஃபீல் பண்ணிட்டார். ஏன்னா அங்க கரண் கொடுத்த வாய்ப்பால தான் இப்போ ஒன்சேஜ் வீட்டுக்குள்ள இருக்காரு இல்லையா. அங்க டிஸ்கஷன் போயிட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்ற மாதிரி பெரிய டிஸ்கஷன் போகுது. இப்போ ஒன்சேஜ் இந்த பக்கம் சாய்வாரா இல்ல பிரின்ஸ் பக்கம் போவாரான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. பார்ப்போம். அடுத்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. உமன்ஸ் டே ஸ்பெஷலாக என்ன பண்ணுறாங்கன்னா, பாய்ஸ் எல்லாம் டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், உமன்ஸ் எல்லாரும் டாஸ்க்கை கொடுக்கணும். இதுதான் டாஸ்கோட டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து யார் இப்போ ஒரு டாஸ்க்கு கொடுப்பாரு லயனு, அந்த டாஸ்கில் வந்து யார் நல்லா பண்ணுவா, இவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க இந்த டாஸ்க்கை, இவங்களுக்கு இது பண்ணுறதுக்கான திறமை இருக்குது அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி ஒரு ஃபோட்டோவை காட்டணும். அந்த ஃபோட்டோவை காமிச்ச உடனே அந்த நபர் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சார்னா முடிச்சா 30,000 ரூபா அந்த மணி பாட்டில் ஆட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பர்பீஸ் எக்ஸசைஸ் 50 பர்பீஸ் பண்ணணுன்ற மாதிரி சொன்னோன்னே 5S செலக்ட் பண்ணுறாங்க. அதில் அர்ச்சனாக்கு வந்து 5S சட்டையை கைட்டிட்டு எக்ஸசைஸ் பண்ண இன்னும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி 5S செலக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பர்பீஸ் பண்ணியிருந்தாரு. பரவாயில்லைங்க, ரொம்ப எனர்ஜி ஸ்ட்ரென்த்லாம் பயங்கரமாக இருக்குது 5Sக்கு. கஷ்டம், 50 பர்பீஸ்லாம் பண்ணால் ஏந்துக்கிறதே கஷ்டம். அந்த இடத்துல அவர் பண்ணதை பார்க்க முடிஞ்சு 30,000 ரூபா ஜெயிச்சிட்டாரா. அடுத்து யுவிகா வந்து பிரின்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. இந்த டாஸ்க் சாப்பிட்ற டாஸ்க் பிரின்ஸ் பயங்கரமாக பண்ணுவாருன்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்றதுனா அவளை ஈஸியாக கொடுத்துருவோன்னு நினச்சியா அப்படின்ற மாதிரி பார்த்தா பூண்டு, வெறும் பூண்டு இருக்கு. வெறும் பூண்டை எப்படி தான் அவர் சாப்பிட்டாருன்னு தெரியல. 10 பூண்டோ 15 பூண்டோ சாப்பிடணும். ஆனால் வெறும் பூண்டை அவளை ஈஸியாக சாப்பிட முடியாது. எப்படி சாப்பிட்டாருன்னு தெரியலங்க, ரொம்ப கஷ்டங்க. 30,000 ரூபா பிரின்ஸ் பண்ணி அந்த 30,000 ரூபா ஜெயிச்சாச்சு. அடுத்து லவ்கேஷ், சப்னா வந்து லவ்கேஷை செலக்ட் பண்ணுறாங்க. ஆனியன் குறிப்பிட்ட நிமிஷத்தில் 1 கேஜி ஒரு கேஜி ஆனியனை வந்து கட் பண்ணணும், துண்டு துண்டா நம்ம சாப்பாடு வெட்டுவோம்ல அந்த மாதிரி. அதுவுமே ஈஸியாக பண்ணிட்டாங்க. இருக்குதுலேயே எனக்கு கஷ்டமாக இருந்தது அந்த பர்பீஸு, பூண்டு சாப்பிட்றதும் கஷ்டம். ஆனியன் கட் பண்ணுறதுலாம் பிரச்சனை கிடையாது, கட் பண்ணிடலாம். அடுத்து நட்டாலியா வந்து அர்பாஸை செலக்ட் பண்ணுறாங்க. உமன்ஸோட மேக்கப் கிட் இருக்கும் இல்லையா அந்த பேக்கில், ஸோ அவங்க போடுவாங்கள்ல ஐலைனர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐலாஷு, ஃபவுண்டன் பவுட்ரு, இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதில். அதை வந்து 15 கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னு அர்பாஸை செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா நிக்கி கூட அர்பாஸ் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதால அர்பாஸுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுன்ற மாதிரி அர்பாஸை செலக்ட் பண்ணாங்க. ஆனால் என்னமோ அர்பாஸ் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக தான் சொன்னார். அதை சொன்னவனே நிறைய கேர்ள்ஸ் வந்து அர்பாஸ் வில் பி த கிரீன் ஃபாரஸ்ட், கிரீன் கேக் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் பாராட்டுறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அடுத்து சப்னா வந்து விக்ராந்தை செலக்ட் பண்ணுறாங்க. சாரி, நட்டாலியா தான் அர்பாஸ் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. சப்னா வந்து விக்ராந்தை இருக்குதுலே. எப்பா விக்ராந்த் எப்படா அந்த டாஸ்கை பண்ண அப்படின்றதான் நமக்கு தோணுச்சு. ஒரு ஜாரு ஃபுல்லாக முட்டையோட எல்லோ கலர் இருக்கு இல்லையா, அந்த எல்லோ கலரை மிக்ஸ் பண்ண இது எப்படிங்க அதை குடிக்க முடியும் அப்படின்றது எனக்கெல்லாம் வந்து இது கொஞ்சம் வாயில் வெறும் அந்த நார்மலாக நமக்கு முட்டையை வேவிச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த முட்டையை சாப்பிட்டாவே எனக்கு வாமிட்டு வரும். அது உள்ளே போனாவே ரிட்டர்ன் வரும். இவர் என்னடான்னா அதை அப்படியே குடிக்கிறாருங்க, வாமிட்டே வரல, எப்படி குடிச்சாருன்னு தெரியல. நான் அதை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். அந்த மாதிரி ஒரு சீனு. யார் சாமி இவரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குதுலே. டஃபஸ்ட் டாஸ்க்னா அந்த முட்டை குடிச்சது தான். சத்தியமா நல்லா முடியாது. அடுத்து கிருஷ்ணா அண்ட் அமித் என்ன பண்ணாங்கன்னா இது பண்ணோம் பிளாங்கை வந்து நம்ம நார்மலாக பிளாங்க் பண்ணுறது ஈஸி. ஆனால் பிளாங்க்ல உங்கள் மேலே இன்னொரு நபரை படுக்க வச்சுருவாங்க. குறிப்பிட்ட நிமிஷம் 2 நிமிஷம் அந்த பிளாங்கை பண்ணணுன்ட்டு. நம்ம வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறது கூட ஈஸி தான். ஆனால் இன்னொரு நபரை வச்சுட்டு பிளாங்க் பண்ணுறது கஷ்டம். அதையும் கிருஷ்ணா சொல்லி அமித் பயங்கரமாக பண்ணி முடிச்சிருந்தா. சூப்பர், தட் வாஸ் கிரேட். அடுத்து வன்சேஜ், காக்கா அண்ட் திக்விஜய் இவங்க 3 பேரும் என்னன்னா ஒரு லெக்ல ஸ்குவாட் பண்ணணும். ஸ்குவாட் மூணு இது பண்ணோம். ஸ்குவாட்டு எப்படி பண்ணுவோம், நம்ம 2 இதில் ஸ்குவாட் பண்ணுறது ஈஸி. ஒரு காலை தூக்கிட்டு ஒரு எண்ணில் ஸ்குவாட் பண்ணுறது எப்படின்ற மாதிரி எனக்கே ஷாக்காக இருந்து நான் அதை ட்ரை பண்ணேன். அவங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். சரி பண்ணுறாங்களே நம்மளால் பண்ண முடியுதான்னு போய் ஸ்குவாட் 2 தான். 1 உட்காந்து எழுந்தேன், 2வது ட்ரை பண்ணேன், அவ்வளோதான் முடிச்சது. காலு சின்ன வலின்றீங்க, சரியான வலி. எதுக்கு உனக்கு தேவையாடா அப்படின்ற மாதிரி நானே மூஞ்ச பார்த்து கேட்டுக்கிற அளவுக்கு போயிருச்சு. அந்த அளவுக்கு நமக்கு வீக்காக இருக்கும் அப்படின்றது மட்டும் எனக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சுது. ஏன்னா நம்ம ரெகுலராக ஜிம்மு ஏதாவது போனால் தானே உண்டு. நம்மளே வீட்டில் ஏதாவது தத்தக்காப்புத்துக்கான்னு பண்ணுறது. அதில் பண்ண போய் கால் வந்து என்ன வலிங்க அந்த இது ட்ரை பண்ணி. ஏன்னா ரெகுலராக பண்ணுறதால மசில் ஆக்டிவ்ல இருக்கும் போல். நம்ம சடனாக போய் பண்ணோன்னே டப்புன்னு இதுவாகி போச்சு இந்த நிலமை. அடுத்து இது ரஜத்துக்கு டான்ஸ் ஸ்டெப்பு கொடுத்துருந்தாங்க. அவரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டான்ஸை பண்ணி கிட்டத்தட்ட இப்போ மணிப்பாட்டில் இருக்கிற அமௌண்ட் எவ்வளோனா
27,19,000 ரூபாய் மணி பாட்டில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் அர்ச்சனா சப்னாவை பற்றி பேசிட்டு இருக்காங்க, சப்னா அர்ச்சனாவை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு எண்டு கார்டே இல்லையா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் தீவிரமாக மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நேற்று எபிசோடில் நடந்த சம்பவங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பை கைஸ்.